முன்னுரை. உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று பறைசாற்றிய இயேசு பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே என்று தன் சீடர்களின் பாதங்களை கழுவி இறையரசு பணிக்கு சான்று பகர்ந்து தன் மீட்பு பணி தரணியில் அப்போஸ்தலர்கள் வழியாக தொடர்ந்து நீடிக்கவும் அருட்சாதனங்களின் வழியாக அருளை அளவில்லாமல் ஆன்மாக்களின் மீது பொழியவும் விண்ணகம் நோக்கிய பயணத்தில் இருக்கும் நமக்கு வழிப்பயண கொடையாகவும் இன்சுவை உணவாகவும் தன் உடலையும் இரத்தத்தையும் தானமாய் கொடுத்து நற்கருணை என்ற திருவுருட்சாதனத்தை ஏற்படுத்தி நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளை வழங்கிய நல்ல நாள் இன்று. ஆம், இன்று திருப்பாடுகளின் பெரிய வியாழன். இயேசுவின் பணிவு அவரது அன்பு பணிக்கு பெருமை சேர்த்தது போல வாழ்வுக்கு அவரது கல்வாரி மதிப்பீடுகள் அடித்தளமாய் அமைய இன்றைய வழிபாட்டிலே உருக்கமாக மன்றாடுவோம். நேரம் இது இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. மகிழ்வுடன் வருவோம் அவரில்லம் அளிக்கும் ஊற்றில் மருந்திடுவோம். கல்வாரி பலிது கருணையில் வழிது தேவனின் பேரன்பே. கல்வாரி பலிது கருணையில் வழிது தேவனின் பேரன்பே. நம் தேவனின் பேரன்பே. இறைக்குலமே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. கருணை மழையென இதயம் இறங்கிட காக்கும் தேவனிங்கே. பேரன்பின் வழியிலே அன்பின் வழியில் தான் இணைக்கும் தேவனிங்கே. இருவரும் கூட்டி இறைவன் அழைக்கின்றார். இருவரும் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தயவுசெய்து அமருங்கள். இறை இயேசுவில்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் உச்சகட்டம், கடைசி 3 நாட்கள், த த்ரீதுவும் என்று அழைக்கப்படக்கூடிய புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனியை கொண்டாடுகின்ற முகத்தான் நாம் சற்று மாறுபட்ட இடத்தில் நம்முடைய வழிபாடை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய வழிபாடு வாசக வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, காணிக்கை பகுதி, நற்கருணை பகுதி, நற்கருணை இடமாற்ற பகுதி. அதில் நற்கருணையை பவனியாக அலங்கரிக்கப்பட்ட பீடத்திற்கு எடுத்து சென்று இந்த நற்கருணை ஆராதனையை இரவு 12 மணி வரைக்கும், நாளை காலையிலிருந்து மௌனமாக ஆராதனையும், 11 மணிக்கு சிலுவை பாதையும், மாலையில் 4 மணிக்கு வழிபாடுகளுமாக புனித வெள்ளி சிறப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு கிராண்ட் சைலன்ஸ் என்று சொல்வார்கள். சனிக்கிழமை எந்த வழிபாடும் காலையில் இல்லை. அதற்கு பதிலாக நம்மையே தயாரிக்கும் வகையில் ஆலயத்தை கழுவுதல், சுத்தம் செய்தல், இப்படியாக ஒரு பரிகார செயல் செய்வோம். இரவு 11 மணிக்கு மறுபடியும் உயிர்த்த ஆண்டவரை நாம் சந்திப்போம். இவ்வாறு இந்த 3 நாட்கள் விழா இந்த மேடையிலே நடைபெற உள்ளது. இதை ஆவலுடன் நாம் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து இந்த தொலைக்காட்சியின் வழியாக முதலில் நம்முடைய அன்பொலி டிவி, ஹோலி கிராஸ் டிவி, யூடியூப், சென்னையிலே அற்புதர் இயேசு என்ற தொலைக்காட்சி இந்த நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. பதிவு செய்து திருப்பலிகளை கொடுப்பது மிக மிக சுலபம். ஆனால் நேரடியாக திருப்பலிகளை கொடுப்பது என்பது சிரமமான காரியம். அதை நாம் கடந்த 8 வருடங்களாக செய்து வருகின்றோம். ஆகவே இந்த நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி நேயர்களையும் இந்த 3 நாள் விழாவுக்கும், இந்த 3 நாள் திருச்சடங்குகளுக்கும் அழைக்கின்றேன். எனவேதான் துவக்கத்திலே நடைபெறுகின்ற வழிபாட்டுகளின் நேரத்தை உங்களுக்கு விவரித்தேன். மறுபடியும் இந்த வழிபாட்டின் முடிவிலே இதை பற்றி சொல்லுவேன். இந்த வழிபாட்டில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன் மாதிரிகையை பின்பற்றுகிறோம். இங்கே இந்த பீடத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற படத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் அருமையான வார்த்தை, அப்பம் தன்னையே பிட்டு கொண்டது. இயேசு மாக்காவியத்தினுடைய வரிகள். கீழே பைபிள் வேர்ஸ், நான் முன் மாதிரியை காட்டினேன், நீங்களும் அதே போல் செய்யுங்கள். இந்த கருத்தை நம் மனத்தில் இருத்தி இந்த வழிபாட்டில் நாம் பங்கேற்போம். ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபியுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செவிமடுப்பார். ஆகவே அப்படித்தான் இந்த முதல் கருத்து, தனிப்பட்ட கருத்துக்காக ஜெபிக்கின்ற நபர் என்று சொல்லி வந்தேன். வெற்றி பெற்றார்கள், நன்றி. லூர்து நகரில் பிரான்சில் உள்ள ஹோட்டல் நல்ல முறையில் விற்க வேண்டி சார்லஸ், நன்றியாக டொமினிக் குடும்பம், அல்போன்ஸ் டொமினிக் குடும்பம், வேளாங்கண்ணி மாதாவுக்கு நன்றியாக டொமினிக் குடும்பம், நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற வேண்டி தாமஸ் மேரி பெரம்பூர், ராஜம்மாள் வெஸ்ட் தாம்பரம், உடல் நலம் அடைந்ததற்கு நன்றியாக வேண்டி ஜோஸ்பின் மேரி, தீய ஆவியிடமிருந்து விடுதலை, அவை நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்தியான் லெபோ, அமுதா வெரோனிகா, நிரந்தர வேலை அலாய் நூய்மன் சிங்கப்பூர், மாற்று வேலை நல்ல வரனுக்காக ஜெனிஃபர் நியூமன் சிங்கப்பூர், வீடு காலி செய்ய வேண்டி டொமினிக் மரி ரெஜினா, திருமணம் நடக்க ரஜினிகாந்த் சரண்யா, கூடியதற்கு நன்றி. சாந்தால் அலெக்சாண்டர் மொம்பரியான் ரீயூனியன் குடும்ப கருத்துகளுக்காக, உடல் நலனுக்காக இமானுவேல் தேவ் விஷால், உடல் நலன் வேண்டி விக்டர் சுசான், மரியாம் பிள்ளை, அல்போன்ஸ் சிசிலியா லண்டன், ஜெயமேரி, மரியநாதன், லூர்து சாமி, குழந்தை பாக்கியம் வேண்டி ஜோசப் கக்ஸ்டன், மூட்டுவலி குணமாக வேண்டி மார்க் லெமான் பிரான்ஸ், குடும்ப நலன் உடல் நலன் வசந்தி கருத்துப்படி அவருடைய தந்தை அன்ட்வானுக்கு ஆண்மையிலை பாற்றி, கண் பார்வை சரியாக ஆன்மேரி சின்னசாமி பிரான்ஸ், நோயிலிருந்து விடுதலை உடல் நலனுக்காக
தேவசேனாதிபதி பெங்களூர். கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஃபெலிசிட்டா அமல்ராஜ் சென்னை. ஆண்மேலை பாற்றிக்காக ஃப்ரெட்ரிக் அமல்ராஜ் கனடா. அந்துவான், அமலி, ஆஞ்சலா, டொமினிக். ஸ்டீஃபன் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள். தனுஜா அற்புதம் பிரான்ஸ். நேதாஜி வீராஸ் இவர்களுக்காகவும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற நபர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும், இன்னும் சிறப்பாக பிற மத சகோதரர்கள் நிறைய பேர் இந்த திருப்பலியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடும். அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். மகிமையான இந்த நாட்களிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைய ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் பால்ராஜ் குமார், மதர் தெரேசா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல், அருட்தந்தை ரூபர்ட் எடையார்பாளையம் சிஎம்சி ரெக்டர் தந்தை, மேலும் நமக்கு உதவி செய்ய வந்த அருட்தந்தை செல்வம், இந்த ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சபையை சார்ந்தவர், அருட்தந்தை குழந்தை, அருட்தந்தை செகராஜ் நம்மோடு இருந்து ஆன்மகுருவாக கண்ணீர்களுக்கு பணிவு வருகின்ற தந்தை. நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் அவர் முன் வருகின்றார். இவ்வாறு நம்முடைய பாவ சங்கீர்த்தனத்துக்கும் மற்ற வழிபாடுகளுக்கும் உதவி பெறுகின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த திருப்பலியை நாம் மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். உன்னதங்களில் கீதம் பாடும் பொழுது மணி அடிக்கப்படும். அதன் பிறகு அந்த மணி ஓய்ந்து சனி இரவு வரை நிசப்தமாக இருக்கும். ஆலய மணிகள் அதன் பிறகு முழங்காது. இயேசு உயிர்க்கும் பொழுதுதான் மறுபடியும் ஆலய மணிகளை முழக்குவோம். இத்துடன் இந்த வழிபாடுகள் சிறப்பதற்காக நிறைய பேர் நன்மனத்துடன் காணிக்கைகளையும், இன்னும் சிறப்பாக நம்முடைய கோபுரங்களுக்கு சீரியல் செட் வாங்கவும், இந்த ஒளிபெருக்கிகள் அனைத்தும் நம் கோவிலை சார்ந்தது, புதிதாக வாங்கப்பட்டது. ஏறக்குறைய 60,000க்கு புதிதாக வாங்கி இருக்கிறோம். இனி அனைத்து தேவைகளுக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம். வாடகை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். இத்திருப்பலியில் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். காணிக்கை பவனியின் பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற காணிக்கைகளை நீங்கள் வரிசைக்கிரமமாக வந்து சமர்ப்பியுங்கள். நன்றி. எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெயமேரி ஆண்மேலை பாட்டிக்காகவும் ஜெபிப்போம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் முன் உலகம் கண்டறியாத புதிய பலியையும் தம் அன்பின் விருந்தையும் இம்மாபெரும் ராவுணவில் திருச்சபைக்கு தந்தருளினார். இத்திருவுணவில் பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்ச்சியிலிருந்து நிறைவான அன்பையும் அருள் வாழ்வையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகத்திற்கான முன்னுரை. பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து பரிசுத்த விண்ணக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இந்த வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-8 மற்றும் 11-14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ
செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பேரை சொல்லி கூப்பிடுவேன். ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே ஊழியன் நான் உம் அடியாரின் மகன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்துவே, ஆண்டவருடைய தீரும் பெயரை கூவி அழைப்பே. ஆண்டவருடைய மக்கள் அனைவரிடையும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்திடுவே. இரண்டாம் வாசகத்திற்கான முன்னுரை. நம் அனைவர் மேலும் கொண்ட அன்பினால் தன்னையே தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றோருக்கு, துன்பப்படுவோருக்கு, துயருறுவோருக்கு அன்பை கொடுப்பதாக, ஆதரவு தருவதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 26 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டோனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டோனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் இரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்திடுவே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது, ஆண்டவரே, நீராய் என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிடில் என்னோடு உமக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்துவே நற்செய்தி. என் வாழ்க்கை புகையாக மாறினாலும் தேவா, உன் புகழ்மனம் பரப்பிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ மதத்தின் தாற்பயமே நற்கருணைதான். இன்று திருச்சபை பூத்து செழித்து குலுங்குகிறது என்றால் அதற்கு காரணமும் நற்கருணைதான். நற்கருணையை மட்டும் நான் நகர்த்தி வைத்துவிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் திருத்தந்தையிலிருந்து அடிமட்ட கிறிஸ்தவன் வரை யாரும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், குருக்களின் நாள். ஆகவே
அரியாங்குப்பம் மறைப்பணி தளத்தினுடைய உயர் அருள் ஆட்சியாளராக இருக்கின்ற அருட்தந்தை தாமஸ் அடிகளாருக்கு இங்க இருக்கின்ற அருட்தந்தை ஜெயராஜ், ரூபர்ட், செல்வம், குழந்தை அடியனின் பெயரால் உங்கள் பெயரால் அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புறையோடி போய்விட்ட மானிட சமுதாயத்திற்கு மருத்துவம் தேவைப்பட்டது. ஆகவேதான் குருத்துவம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த குருத்துவத்தில் இன்றைய நிலை என்ன என்பதை பற்றி இறையியல் விவிலிய கருத்துகளோடு உங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிஞ்சாய் நான் இருந்த பொழுது பிள்ளை மொழியாகி, கொஞ்ச வயதான பொழுது குமுறுகின்ற பேச்சாகி, அச்சமுடன் ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்துரைக்கு வந்திருக்கிறேன். முதல் நிகழ்வாக மேற்கிந்திய நாடுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அங்கே இராணுவ வீரர்களோடு ஒரு அருட்பணியாளர் இருப்பார், சாப்ளின், மிலிட்டரி சாப்ளின். எப்படி பங்கு தளத்தோடு பங்கு தந்தை இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போன்று இராணுவ வீரர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்காக அங்கே ஒரு குருவானவர் இருப்பார். இப்படி அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஒரு இராணுவ குழுவானது ஒரு அருட்தந்தையோடு அந்த குழு வந்து கொண்டிருந்தது. அது இத்தாலிய நாட்டிற்கு வந்தது. இத்தாலிய நாட்டுக்கு வந்த பொழுது அங்கே இருந்த அந்த சாப்ளின், புராட்டஸ்டன்ட் பாஸ்டர், அவருக்கு இத்தாலிய நாட்டில் இருந்த ஒரு கத்தோலிக்க குரு நண்பராகிவிட்டார். இது சற்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாரையும் நேசிக்க விரும்பும், எல்லாரையும் விரும்புகின்ற யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல் இருக்கும். ஆகவே இந்த புராட்டஸ்டன்ட் பாஸ்டர், மிலிட்டரி சாப்ளின், இஸ் இன் குட் ரிலேஷன்ஷிப் வித் a Catholic pastor in Italy. இத்தாலி நாட்டில் இருந்த ஒரு கத்தோலிக்க மறைபொறியாளரோடு நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். இது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் மிக நண்பராக இருந்தாலும் ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இருந்த காலகட்டங்களில் இந்த இத்தாலி நாட்டுக்கு வந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய இராணுவ அந்த வீரர்கள் வேறு இடத்திற்கு மாற்றலாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதிரி படைகளுடைய குண்டுகளுக்கு இராணுவ வீரர்களோடு பயணம் செய்த அந்த புராட்டஸ்டன்ட் பாஸ்டரும் இறந்து போனார். இதை கேள்விப்பட்ட இந்த கத்தோலிக்க நண்பர் குரு எப்படியாவது தன்னுடைய நண்பர் உடலை பெற்றுக் கொள்ளலாமே என்று சொல்லி இராணுவ உயர் அதிகாரிகளிடம் பேசி அங்கே இருக்கின்ற மற்ற பெரியவரிடம் கலந்துரையாடி அவருடைய உடம்பை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு தன்னுடைய பங்கில் இவருடைய உடம்பை புதைக்க வேண்டும். ஒரு பாரம்பரியமிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ பங்கு தளத்தில் ஒரு புராட்டஸ்டன்ட் பாஸ்டர் புதைக்கப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே பங்கு மக்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். ஃபாதர், அவர் வேண்டுமானால் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், ஆனால் அவர் நம்முடைய பங்கில் புதைக்கப்படக்கூடாது. உங்களுடைய உணர்வை புரிந்து கொள்கிறோம், உங்களுடைய உறவை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஆனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக மக்கள் அவரை புரிந்து கொண்டு, ஃபாதர், வேண்டுமென்றால் உங்களுடைய நண்பர் புராட்டஸ்டன்ட் குருவை நீங்கள் நம்முடைய கல்லறைக்கு அதற்கு வெளியே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பங்கு குருவும் சந்தோஷப்பட்டு அவருடைய உடம்பை வெளியே புதைத்து விட்டார். இந்த புராட்டஸ்டன்ட் பாஸ்டருடைய நண்பர் உறவினர் ஒருவர் இராணுவ வீரர் பார்க்க வருகிறார். வந்து பார்த்தால் ஆச்சரியம். ஏனென்றால் அந்த கத்தோலிக்க கல்லறையில் அவருடைய உடம்பு புதைக்கப்பட்டிருந்தது. எப்படி கத்தோலிக்க கல்லறையில் ஒரு புராட்டஸ்டன்ட் பாஸ்டருடைய உடம்பு புதைக்கப்பட்டிருக்கிறதே என்று அவருடைய பங்கு தந்தையை கேட்கிறார். அவருக்கு அவர் சொல்லுகிறார், ஐயா, இந்த மக்கள் எல்லோரும் சொன்னார்கள் எங்கே புதைக்க கூடாது என்று, ஆனால் வேலியை பற்றி அவர்கள் பேசவில்லை. ஆகவே நான் புதைத்த மறுநாளே வேலியை சற்று தள்ளி போட்டுக் கொண்டேன். ஆக என்னுடைய நண்பர் உள்ளே வந்து விட்டார். எல்லையை கொஞ்சம் நான் விஸ்தரிக்கிறேன், அவ்வளவுதான். எல்லையை கொஞ்சம் நான் பெரிதாக்கி இருக்கிறேன். ஆகவே என்னுடைய நண்பர் உள்ளே வந்து விட்டார் என்று சொன்னார். அன்புக்குரிய, இதையே போன்ற ஒரு நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். எல்லையை தினம் தினம் அவர் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது பேதுரு இருந்தார், யோவான் இருந்தார், யாக்கோபு இருந்தார்,
அவரோடு அவரை காட்டிக் கொடுக்க யூதாசும் இருந்தானே. அப்படி பார்க்கின்ற பொழுது பரிசேயர் சதுசேயர் அவர்களும் இயேசுவோடு இருந்தார்களே. அதைவிட கனாய பெண், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் எல்லாம் இயேசுவோடு இல்லையா? தொழுநோய் கொண்டவனை தொட்டு குணமாக்கவில்லையா? ஆக இயேசு தன்னுடைய எல்லையை பெரிதாக்கி கொண்டே வந்தார். ஆகவேதான் எல்லோரையும் அவர் அணைத்துக் கொண்டார். இப்பொழுது இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் வந்த ஓராண்டுக்குள் அவர் திறந்த கதவுகள் சாளரங்கள் எல்லாம் சொல்லி மாளார். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக குருக்களுக்காக எங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? தன் நாடு, தன் இனம், தன் மொழி, தன் ஜாதி, தன் உறவு என்று குருக்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் குறுகிவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் புள்ளியில் இருந்து தான் கோடுகள் பிறக்கின்றன. ஆனால் நீங்கள் இணைகோடாக இருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வளைகோடாக இருந்து எங்களை நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், எல்லா நற்செய்தியிலும் மிக முக்கியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தியது. ஆனால் எப்படி புனித யோவான் நற்கருணையை விட்டுவிட்டு பாதம் கழுவும் சடங்கை மட்டும் 13:1-17 சொல்லி இருக்கிறார். ஏன் என்று கேட்டால், இந்த 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க், லூக்கா அதிகாரங்களை எடுத்துக்கொண்டால் 24ஆம் அதிகாரம், 12வது அதிகாரம், 22வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த நற்கருணை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் யோவான் இதை குறிப்பிடவில்லை என்று சொன்னால், கிபி 90களில் கடைசியாக எழுதப்பட்டது. இது எழுதப்பட்ட காலகட்டங்களில் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை என்பது அன்றாட வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆகவே யோவான் சொல்ல விரும்பியது என்ன? நற்கருணை எப்படி வாழ வேண்டும், பிறரன்பு பணியாக மாற வேண்டும், அது எதுவும் ஒரு வெளிச்சடங்காக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதம் கழுவும் சடங்கை அவர் சொல்ல விரும்பி அதை செய்திருக்கிறார். பாதம் கழுவும் சடங்கு என்பது மிக முக்கியமானது. இங்கே இருக்கின்ற தம்பிகளை அருட்தந்தை அவர்கள் வயது, அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம் எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த குழந்தைகளுடைய கால்களை கழுவி முத்தம் செய்வார். ஏன்? பாலஸ்தீனத்தில் கால்கள் கழுகுவது ஒரு கலாச்சார பின்னணி. ஆகவே அது ஒரு வெப்ப நாடு. இப்பொழுது இருக்கின்ற வழுக்கு சாலைகள் எல்லாம் அங்கே கிடையாது. வெப்ப நாடு. செருப்பு என்று ஒன்று இருக்கா? ஏதோ ஒன்று காலில் ஒரு தட்டையாக ஒன்று போகும், அல்லது முட்டையாக ஒன்று போகும், அவ்வளவுதான். ஆகவே வீட்டிற்கு வருவர்கள் கால்களை கழுவது அடிமைகள் இருப்பார்கள், வேலைக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் இயேசு அந்த அடிமையின் வேலையை செய்தார். அதன் பின்னணி என்ன? ஒன்று, அது பிறரன்பு பணியாக இருக்க வேண்டும். பிறரன்பு பணியாக இருந்தால்தான் நற்கருணை ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அன்னை தெரேசா அற்புதமாக சொல்லுவார். அன்றாடம் மறைந்திருக்கிற அப்பத்தில் இயேசுவை கண்டுகொள்ளுகிற நான் என் வாழ்நாள் முழுவதும் கிழிந்த சட்டையிலும் அழுகிய தோளிலும் இருக்கின்ற என் அயலானில் இயேசுவை நான் கண்டுகொள்ளுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். What is really washing? Eucharist is nothing but washing everyone's feet. நற்கருணை என்பது மற்றவருடைய கால்களை கழுவுவதுதான் பணிவிடை, பிறரன்பு பணியாக இருக்கிறது. இரண்டாவது, இது ஒரு பயணத்தின் இளைப்பாறுதல். எப்படி இளைப்பாறுதல்? நாம் சென்று கொண்டே இருக்கிறோம், வழியில் தாகம் எடுத்தால் தண்ணீர் கொடுக்கிறார்கள் அல்லது மோர் கொடுக்கிறார்கள். நம்முடைய பயணம் அதோடு நின்று விடுவதில்லை. வேளாங்கண்ணி பக்தர்கள் அரியாங்குப்பம் திரு அவைக்கு வந்து இங்கே ஜெபித்து உணவோடும் உறவோடும் உணர்ச்சிகளோடும் இங்கிருந்து சென்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காரணம் என்ன? பயணத்தின் இளைப்பாறுதல் அரிய மாநகரத்தினுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாக இருக்கிறது. ஆகவே அன்பிற்கினியவர்களே, ஒரு பேராசிரியர் ஒருவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு பாலைவனத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். களைப்பு, பசி, தாகம். பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சோலை. பார்த்தவுடன் பையெல்லாம் தூக்கி ஓடிக்கொண்டு இந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தண்ணீரை அடித்து குடித்துக் கொண்டு அப்படியே படுத்து விட்டார்கள். அதில் ஒருவன் சொன்னான், ஐயா, நாம் இங்கே இருந்து விடலாம், இது இவ்வளவு சுகமாக இருக்கிறது, இந்த இடத்தில் நாம் இருந்து விடலாம், பாலைவனத்திலேயே இந்த சோலையிலே இருந்து விடலாம் என்று.
பேராசிரியர் சொன்னார், கடவுள் ஒரு பாலைவனத்திற்குள் ஒரு சோலையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உடைய பயணத்தின் களைப்பை போக்கிக் கொண்டு ஒரு வழி நிவாரணியாக, வலு ஊட்டியாக எடுத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்று குறிப்பிட்டார். அன்புக்கினியவர்களே, இதுவரை நான் குறிப்பிட்டது நான் படித்தது, நீங்களும் படித்திருப்பீர்கள். நம்மாழ்வு, அருள்வாக்கு அரும்புகள், அன்றாட அருள்வாக்கு இந்த புத்தகத்திலிருந்து வாசித்தவை. நான் உங்களோடு இன்று இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது நான் படித்தது அல்ல, என் வாழ்வில் உணர்ந்தது, அனுபவித்தது. 26 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிற நான் இங்கே இருக்கின்ற அருட்தந்தை தாமஸ் அடிகளாரோடு அணிலாடியில் பணியாற்றிய பொழுது அவர் எழுதியிருப்பார், இன்றும் நான் பதிவு செய்திருக்கிறேன். இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உன்கடல் மறவாதிருப்பேன் தெய்வமே என்று குறிப்பிட்டிருப்பார். ஆக இன்றைக்கு குருக்கள், நீங்கள் என்னிடமாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு குருக்களை பற்றி, அருட்கண்ணீர்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிறப்பாக இந்த மாணவ கண்மணிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் நினைத்து கொண்டோ பேச வரவில்லை, மாறாக என் உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து நான் பதிவு செய்தவர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கருப்பு கண்ணாடி அணிந்திருப்பவனுக்கு காண்பதெல்லாம் கருப்பு. பைத்தியக்காரனுக்கு பக்கத்து வீட்டு பாகவதன் பல்லவி கூட பைத்தியத்தின் முற்றிய நிலை. உறங்குவோர்களைத்தானே எழுப்ப முடியும், சில விபரீத தாளாட்டுகளால் உறங்குகிற உங்களை தட்டி எழுப்பத்தான் இந்த வெளிச்ச கீற்றுகள். இந்த சாமி பயலுக என்ன செய்யறானுங்க, நல்ல பூசை வைத்துவிட்டு ஊர் சுற்றுகிறார்கள். இந்த சிஸ்டர்ஸுங்க கொழுப்பு பிடிச்ச ஊர்காடுகளில் உலாவரும் வாசம் மிகுந்த வாக்கியங்கள். இந்த குருக்களும் கண்ணியர்களும் வாழ்வின் சுகபோகங்களை அனுபவிக்கத்தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நினைப்பது கூட தவறு. ஏனென்றால் மனித உணர்ச்சிகள் வெளிப்படுகின்ற நேரத்தில், அன்புக்காக இயங்குகின்ற காலத்தில் சுதந்திரமாய் சுற்றித் திரிய மாட்டோமா என்ன எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் தான் இந்த மனித மலர்கள் எல்லாம் ஆண்டவனால் பிரித்து பறிக்கப்பட்டு அர்ச்சனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. கட்சிகளிலே 100 ரூபாய் கொடுத்து வாழுகின்ற உறுப்பினர் வாழ்வாயா இது? இல்லை. உறவுகளை துறந்து, உணர்வுகளை மறந்து இறைவன் காட்டுகின்ற இல்லத்திற்கு செல்லவில்லையா? குருவாக வேண்டும், கண்ணியராக வேண்டும் என்று சொல்லி இவர்கள் செல்லவில்லையா? நான் உண்மையிலேயே குருவாக மாறுவேனா? உண்மையிலேயே கண்ணியராக இருப்பேனா? இவை போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொரு குருமானவனும் கண்ணியராக போன்ற ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் மறைக்கப்படுவதுதான் வாழ்க்கை. ஆக உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு சிலரை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குருக்களும் கண்ணியர்களும் இப்படித்தான் என்று நினைப்பது கூட தவறு. ஏற்படுகின்ற சூழலில் எங்களில் தவறுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய கடமை என்ன? உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவரை ஒரு குருவாக, ஒரு கண்ணியராக ஆக்கி பாருங்கள், அப்பொழுது தெரியும். ஆக உங்கள் கண்களுக்கு புலப்படாத மறைமுகமான வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது என்று என்றாவது இவர்களை கேட்டிருப்பீர்கள். ஏன் குருக்கள் கண்ணியர்கள் ஒரு சிலர் மீது பாசம் வைத்திருக்கிறாள், பெய்த்தன பேரன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வில் தொட முடியாத ஒரு சில பகுதிகளை அவர்கள் தொட்டு விடுகிறார்கள். தொட்டுவிட்டால்தான் அவர்கள் அந்த குடும்பத்தாரோடு அல்ல அந்த நண்பரோடு அவர்கள் ஒட்டிக் கொள்ளுகிறார்கள். பிரிக்க முடியாத உறவில் இருக்கிறார். ஏனென்றால் அந்த உணர்வுகளின் பிடிப்பில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்புக்கினியவர்களே, நீங்கள் பறிக்கிற அந்த பழமரங்கள், இவர்கள் வைத்து நடத்துகின்ற கருணை இல்லங்கள், கல்விக்கூடங்கள், தொழிற்கூடங்கள், பறிக்கிற மட்டும் பறித்துவிட்டு வெட்டறிவாளை வைத்து விடுகிற மரலில் நம்மிடம் இருக்கக்கூடாது. உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை. இந்த திருப்பலி முடிந்த பிற்பாடு குடும்பம் குடும்பமாக, கும்பல் கும்பலாக நீங்கள் சிரித்து மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள். ஆனால் தனியாக தன்னுடைய பங்கு தந்தையின் இல்லத்திற்கு செல்வார். இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த குருக்களும் கண்ணியர்களும் உங்கள் வாழ்வில் ஆன்மீக அருள் ஆட்சியாளர்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி இருக்கும். ஆகவே இன்று குருக்கள் யாரெல்லாம் குருக்கள், நல்ல குருக்கள், வல்லமையான குருக்கள், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இவர்களுக்காக ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். ஆகவே என் வாழ்வில் பூமறுத்து நிழல் இல்லை, பொன்னி நதி பாட்டு இல்லை, சந்தன காற்று இல்லை, செந்தமிழ் ஊற்று இல்லை, கை என்றால் கவிதை பிறக்கவில்லை, விரல் என்றால் வீணை பிறக்க. ஆனால் இறைவா, நீ இருந்தால், உன் நிழல் இருந்தது, உன் அருள் இருந்தது, உன் அன்பு மட்டுமே இருந்தது என்ற உணர்வோடு வாழ வேண்டிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி, சிறகிழந்த ஈசல்லானேன் இறைவா, உன் அருளிலிருந்து வாழுகின்ற பொழுது மண்ணில் பொருளிருந்த கவிதையாகி
என் வாழ்க்கை அர்த்தமின்றி போகாமல் இருக்க என் வாழ்க்கை புகையாக மாறினாலும் தேவா உன் புகழ்மனம் பரப்பிக்கொண்டே இருப்பேன் என்று உணர்வோடு வாழ்கின்ற மனப்புக்கு தாரும் இறைவா என்று ஜெபிப்போம். ஆமென். பாதம் கழுவும் சடங்கிற்கான முன்னுரை. யூத வழக்கத்தில் வெளியே சென்ற ஒருவர் மீண்டும் வீட்டிற்குள் நுழையும் போது தன் பாதங்களை கழுவுவது வழக்கம். அதில் இயேசு முற்றிலும் மாறுபட்டு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றும், பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் பணியாளனாய் இருக்கட்டும் என்றும், நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்றும் சொல்லி தம் அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவிய பணிவான பணியை நிகழ்வை இப்பொழுது குருவானவர் இங்கு அமர்ந்திருக்கும் 12 பாதங்களை கழுவி நமக்கு பாடமாக்குவார். இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு சடங்காக மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்வு. தாழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ பக்தி நிறைந்த உணர்வோடு இதில் பங்கெடுப்போம். நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. நான் சொன்னது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. நான் சொல்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். அதற்கு இயேசு,
நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. பந்தியை விட்டெழுந்து கலத்திலே தண்ணீர் வார்த்து தம்முடைய சீடர் பாதம் கழுவிட தொடங்கினாரே. இந்த நன்முன்மாதிரியை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, திவ்ய நற்கருணை ஏற்படுத்திய இந்நன்னாளில் மறைசாட்சிகள் இரத்தத்தால் உரமேற்றப்பட்ட திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது வார்த்தையின் சாட்சிகளாய் வாழவும், மேலும் இறை மக்களை உமது அன்பின் பாதையிலும் ஒளியின் பாதையிலும் வழிநடத்தி உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க அவர்களுக்கு தேவையான தூய ஆவியின் ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாய் பொழிந்து பாதுகாத்தருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். வழி நடத்துபவரே இறைவா, பறந்து விரிந்து கிடக்கும் எம் பாரத நாட்டில் நீர் படைத்த மக்களை வழிநடத்த சிறந்த தலைவர்களை எங்களிடையே இருந்து நீரே தேர்ந்தெடுத்தருளும். தலைவர்கள் தாங்கள் பொறுப்பேற்றுள்ள பதவிக்கு அழகும் பெருமையும் சேர்க்கும் விதத்தில் சான்று பகர்கின்ற வாழ்வை வெளிப்படுத்தி வாழவும், மேலும் நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தந்து நீதி, நேர்மை, மனித மாண்பு மற்றும் அமைதியின் பாதையில் நாட்டு மக்களை வழிநடத்திட வேண்டிய நல்மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
குரு மெல்கிசேதேக் முறைப்படி என்றென்றும் நித்திய குருவாகிய எம் இறைவா, குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்நன்னாளில் உம் அடிச்சுவடுகளை பின்பற்றி உம் திருப்பணியை தொடர்ந்து செயலாற்ற உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அனைத்துலக குருக்களுக்காகவும் சிறப்பாக எங்கள் பங்கு தந்தைக்காகவும் மேலும் அன்பொலி தொலைக்காட்சி இணையதளம் வழியாக அவர் செயல்படுத்துகின்ற நற்செய்தி அறிவிப்பு பணி சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டியும் எங்கள் மறைமாநில குருக்களுக்காகவும் மற்றும் எங்களுக்கு ஞானஸ்நானம், புதுநன்மை, பாவ மன்னிப்பு, உறுதி பூசுதல் போன்ற அருட்சாதனங்களை அளித்து கடவுளின் இறை அருளை பெற்றுத்தந்த அனைத்து குருக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களது உள்ளமும் கரமும் கரைபடாமல் எந்நாளும் உம் சிறகுகளின் நிழலில் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். வாழ்வு தரும் உணவே நானே என்று மொழிந்த எம் இறைவா, திவ்ய நற்கரணையை ஏற்படுத்திய இந்நன்னாளில் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அருள்நிலையோடு பெறும் நாங்கள் உமது அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும், எங்கள் அன்றாட வாழ்க்கையில் திவ்ய நற்கரணையை மையமாக வைத்து கிறிஸ்துவ விசுவாச வாழ்வு வாழவும், உம் மதிப்பீடுகளில் வழி நடந்து வளரும் இளையோருக்கு நாங்கள் முன்மாதிரியாக வாழவும், பங்கில் இறை அழைத்தலை ஊக்கப்படுத்தவும், அதற்கான சூழலை உருவாக்கவும் வேண்டிய அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். சேவை பெற அல்ல, சேவை செய்யவே வந்தேன் என்று மொழிந்த எம் இறைவா, உலகமெங்கும் உம்மை பின்பற்றி அன்பு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து துறவற சபைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அந்த அன்பு பணியை தொடர்ந்து செயலாற்ற தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்றும், மேலும் புதிய அன்பு கட்டளையை கொடுத்த இந்த நன்னாளில் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் முதலில் எங்களை அன்பு செய்து அந்த அன்பின் வெளி அடையாளமாக எங்கள் அயலாரை அன்பு செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஒப்பற்ற குருவே எம் இறைவா, தனி குருத்துவத்தில் உம் பணி செய்யும் குருக்கள் யாவரும் தங்களது வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களில் வெற்றி கொள்ள தேவையான மன உறுதியையும் ஆற்றலையும் தந்து வழி நடத்திடவும், பொது குருத்துவத்தில் மது வழி வாழ அழைப்பு பெற்ற இறைமக்களாம் நாங்களும் அவ்வாறே வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நான் தொகுப்பு ஜெபம் முடிப்பதற்குள் திருப்பலிக்கு முன்னதாக எவ்வாறு காணிக்கை எடுப்பவர்கள் வரிசையில் நிற்க வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல் வந்து நில்லுங்கள். மரியாயின் சேனை தான் ஒரு பக்கம் குறையுது, ஒரு பக்கம் சரியாக நின்று இருக்கிறாங்க. எல்லாம் அல்ல இறைவா, முது மக்களாகிய நாங்கள் விடுத்த இந்த மன்றாட்டுக்கள், தொடுத்த வேண்டுதல்கள், இந்த 45 நாட்களுமாக தொடர்ந்து ஜெபித்த வேண்டுதல்களையும் தேவரீர் தாமே செவிமடுத்து இவைகளை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய இதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
ஏற்றிடுவீர் எங்கள் காணிக்கையை, எளியவர் படைக்கும் பொருளை. இறைவா எம்மை உமக்காய் தருகின்றோம். இறைவா இறைவா எம்மை முழுதாய் ஏற்றிடுவி எங்கள் காணிக்கையை, எளியவர் படைக்கும் பொருளை. எங்கள் உழைப்பினை ஏற்றிடுவி இறைவா இறைவா எம்மை முழுதாய் ஏற்றிடுவீர் எங்கள் காணிக்கையை, எளியவர் படைக்கும் பொருளை. இந்த ரசத்தை உமக்கு காணிக்காகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்புக்கு எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்புக்கே என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழ்கிறோம். அன்புக்கே என்னை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரரை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தம் பரிசுத்த திருச்சபை அனைத்து நன்மைக்காகவும் இந்த பெயர்களை பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த நினைவு பலியை நாங்கள் கொண்டாடும் போதெல்லாம் எங்கள் மீட்பு தொடர்ந்து முன்னேறுகிறது. எனவே நாங்கள் இன்றைய திருப்பலியை அன்பும் பணிவும் நிறைந்த உள்ளத்துடன் நிறைவேற்றி மீட்பின் பயனை பெற்று அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
என்றும் வாழுமையான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடம் அடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோம் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனான வானம் வையம் யாவும் ஆட்சிமையால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் வருவதராசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. முதல் படிக்கட்டு வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இல்லை அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியிலே பங்கு கொண்டிருக்கும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்கள் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். தயவு செய்து கவனியுங்கள். அப்பரச குணத்திலே இன்று அனைவருக்கும் திருவிருந்து அளிக்கப்படும். குருக்களும் கன்னியர்களும் நிறைய பாத்திரங்கள் இருக்கின்றன. ஆகவே தயவு செய்து அமைதியும் பொறுமையும் காத்து பக்தியுடன் இருவர் இருவராக, மறுபடியும் சொல்கிறேன், இருவர் இருவராக 2 by 2. முதலில் மண்டபத்துக்கு வெளியில் இருப்பவர்களுக்கு நன்மை வழங்க குருக்கள் செல்வதற்கு வழிவிடுங்கள். இறுதியிலே மண்டபத்தில் இருப்பவர்கள் வரிசையாக வர வேண்டும். முதலிலேயே வந்து வழி மறித்து கொண்டு நின்றால் நன்மை எடுத்து செல்ல முடியாது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் தயவுசெய்து அதை கடைபிடிக்க மாட்டேன்கிறீர்கள். ஆகவேதான் இப்பொழுது அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். நன்றி. திருவிருந்து பாடல். வானவர் அருந்தும் விருந்திது மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மணவாசல் தேடி இறங்குது. கருணையும் மனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரான.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வழிபாடு மிக மிக சிறப்பாக நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். மாலை 4 மணிக்கு வெள்ளிக்கிழமை புனித வழிபாடு நடைபெறும். இந்த வழிபாடில் இப்பொழுது போல வாசக வழிபாடு, அதன் பிறகு திருச்சிலுவை வணக்க ஆராதனை வழிபாடு, நற்கருணை வழிபாடு இவைகள் நடைபெறும். இன்று போல அவைகளிலும் பக்தியுடன் பங்கேற்போம். அதன் பிறகு சனிக்கிழமை கிராண்ட் சைலன்ஸ் டே, எந்த ஆர்ப்பாட்டம் சத்தம் இல்லாமல் அமைதியாக உயிர்த்த ஆண்டவரை வரவேற்போம். இரவு 11 மணிக்கு இந்த திரு விழிப்பு சடங்குகள் ஆரம்பமாகும். எரியும் திரியுடன் பவனியாக பாஸ்கு மெழுகுதிரி ஆலய முகப்பிலிருந்து ஒளியேற்றப்பட்டு இங்கே மண்டபத்துக்கு வரும். அதன் பிறகு ஒளி வழிபாடு, வார்த்தை வழிபாடு, ஞானஸ்நான வழிபாடு, பிறகு திருப்பலியிலே இவைகள் எல்லாம் நடைபெற்று திருவிருந்து வழிபாடு என்று மகிழ்ச்சியுடன் உயிர்த்த ஆண்டவரை நாம் கொண்டாடுவோம். மெழுகுதிரிகளை முன்னதாக வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் ஏற்கனவே டோக்கன் பெற்றிருந்தால் நீங்கள் அவைகளில் வாங்கிக் கொள்ளலாம், அல்லது நீங்களே எடுத்து வரலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய புனித தீர்த்தத்தை வாங்கிக் கொள்ளலாம். புதிய நெருப்பு, புதிய தண்ணீர், புதிய எண்ணெய் இவைகளினால் அருட்சாதனங்கள் பெறுகின்றவர்கள் இங்கே முன்னதாகவே அமர வேண்டும். அவர்களுக்கு ஏற்கனவே தயாரிப்பு கொடுத்திருக்கிறோம். பிறகின்ற அருட்சாதனங்களுக்கு வேண்டிய சீட்டு கொடுத்திருக்கிறோம், டோக்கன்ஸ் கொடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த டோக்கன்ஸ் பிரகாரம் அவர்கள் முன்னதாகவே வந்து அமர்ந்திருங்கள். அவைகளுக்குரிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஒரு 5 பேருக்கு திருச்சபை கல்யாணம் கொடுக்கின்றோம். ஆகவே சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் பங்கு தந்தையின் இல்லத்தில் அவர்கள் கூடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சாட்சிகளுடன் கையொப்பமிடுதல், பிறகு மற்றவர்களுக்கும் இங்கே எந்த இடத்தில் அமர்வது, என்ன செய்வது என்று ஒரு சிறிய பயிற்சி நடைபெறும். அதில் பங்கு பெறுங்கள். பிறகு இரவு 11 மணிக்கு நீங்கள் பங்கு பெறலாம். அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு திருப்பலி. இந்த திருப்பலியும் பிறகு மாலையில் 5:30 மணிக்கு திருப்பலியும், அனைத்து திருப்பலிகளும் நேரடி ஒளிபரப்பாக செல்கின்றது. இந்த அற்புதர் இயேசு என்ற சென்னையில் தெரிகின்ற தொலைக்காட்சியிலும் இது நேரடி ஒளிபரப்பாக அமையும். ஆகவே சென்னையில் இருப்பவர்களும் இதில் பங்கு பெறுங்கள். உங்களுக்கு இறைவன் நிறைந்த ஆசிரை அளிப்பாராக. இந்த வழிபாட்டில் பங்கு பெறுவதற்கு உதவி செய்வதற்கு வந்த அருட்தந்தையர்களுக்கும் நமது நன்றி பாராட்டு. இப்பொழுது இந்த இறுதி ஜெபம் முடிந்த பிறகு, இந்த நற்கருணை அரங்கேற்றம் ஆன பிறகு, பிள்ளைகளும் கன்னியர்களும் இந்த மலர்களையும் எரியும் திரிகளையும் பவனியாக எடுத்து செல்வோம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமை தாழ்மையுடன் இறைஞ்சுகிறோம். உம்முடைய திருவருட்சாதனங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாய் எங்களுக்கும் விளங்கிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டை தந்த இரக்கமுள்ள இறைவன், நீங்கள் மனிதருக்கும் இறைவனுக்கும் செய்யும் சேவை வழியாக தமது ஆசியின் நிறைவை அடையச் செய்வாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சாவினால் நமது சாவை என்றென்றைக்கும் அழித்து விட்டார் என்று விசுவசிக்கும் நீங்கள் அவரிடமிருந்து முடிவில்லா வாழ்வின் வரத்தை அடைவீர்களாக.
சிலுவை சாவு மட்டும் கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து காட்டிய தாழ்ச்சியை நீங்கள் பின்பற்றி அவரது உயிர்ப்பின் மகிமையில் பங்கு பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை ஆராதனைக்கு மண்டியிட்டு தயாராவோம். நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் களித்திடுவோம் யார், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனை கண்டிடுவோம், அவரை கண்டு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே. தீய சச்சரவுகள் ஒழிந்திடுக உணர்வு வடிவத்தில் அன்பு. சிதைந்த ஓர் உடலில் இணைந்த ஓர் உலகம் பலியின் பேரு பலன்தானே. விதை நிலத்தில் விழுந்த பின்பு முளைத்து 100 பலன் அறுவதே இயற்கைதானே. இதயத்தாவும் ஒரு வேள்வி, அதில் உதயமாகும் ஒரு நீதி. சமணம் இறந்திடும் விருந்தினை பகிர்வதாலே உணவு வடிவத்தில்